கொண்டாடுகிறோம். ஒருவேளை எவனுருவாவது யாராவது ஒருத்தன் அவன் தெலுங்கன், அவன் கன்னடன், அவன் வந்தேரி என்று சொல்ல ஆரம்பித்தால் அவன் என் அன்னையுடைய தாய்மையை, என் அன்னையை கொச்சைப்படுத்துகிறான். அவன் தமிழை நிற்க தயாராகிவிட்டான். என்றால் என் அன்னை மொழி மொழிகளின் தாயாக இருந்தால் அப்போதுதான் இந்த நாட்டிற்கு வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டிஷ்காரன் தான் கட்டிய முதல் கட்டணம், பிரிட்டிஷ் அரசு கோட்டை என்று கட்டிய முதல் கோட்டை இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான். அந்த கோட்டையில் இருந்தபோது இந்தியாவுடைய மொழிகளை புரிந்து கொள்வதற்கு அவனுக்கு பல சிக்கல்கள் இருந்தது. எது மொழி, எது தன்மை, அந்த மொழியுடைய தன்மை எதுவாக இருந்தது என்பதெல்லாம் தெரிவிப்பது. அவன் முதலில் அறிந்த மொழி வணிக மொழி தமிழ் தான். அப்படி என்றால் இவர்கள் எப்படி என்று ஆய்வு நோக்கோடு ஆரம்பித்தான். அவன் தான் 1860 ஒரு ஆய்வை முடிவித்துக் கொண்டு வந்தான். முதலில் தோன்றிய மொழி, முதலில் எழுத்து பிறந்த மொழி ஆதிச்சி நடுவர்கள் தமிழ் என்கிற பிராகிருத எழுத்து வந்தபோது அது வட்டெழுத்து என்று உடைக்கப்பட்டது. எழுத்து வந்தபோது தமிழ் என்று கோடுகளால் இன்று யாராவது ஒருவன் தமிழின் தாய்மையை, தமிழின் தொன்மையை சந்தேகப்படுகிறான் என்றால், நீ தெலுங்கு பேசுறிய, நீ கன்னடம் பேசுறிய, நீ மலையாளம் பேசுறிய, நீ திராவிடன்னு சொல்றிய அப்படின்னு கேட்டாங்கன்னா நேர கூட்டிட்டு வந்து நல்லா படிக்கவே இல்லை, நல்லா மேடையில் கற்றுவே இல்லை, ஏர்வாடியில் கட்ட வேண்டியதெல்லாம்